பேசி முடிச்சிட்டியா இல்ல பேச வேண்டியதா பாக்கி இருக்கா? உன் பிளான் நல்லா தான் இருந்தது. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டியே. நீ இப்ப விளையாடுறல ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நான் சின்ன வயசுலயே விளையாடி முடிச்சிட்டேன். நான் நினைச்சிட்டு இருக்கிற நீ என்ன வெறுப்பேத்துவ, அதுக்கு நான் கோவப்பட்டு உன்னை கழட்டி விட்டுருவேனா? அதுக்கப்புறம் நீ எனக்கு அல்வா கொடுத்துட்டு எல்லாரும் தப்பிச்சிருவீங்களா? நீ கரெக்டா தான்ப்பா யோசிச்சிருக்க. ஆனா நான் அப்படி பண்ண போறது இல்ல. நான் இப்போ உன் தம்பி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். எவ்வளவு டைலாக் பேசணுமோ நீ அவ்வளவு டைலாக் பேசிக்கோ. அதை நானும் கேட்பேன். அதுக்கப்புறம் உன் கண் எதிரிலேயே இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால இதை பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ நீ செத்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் நிச்சயமா நடக்கும். சங்கர் வேண்டாம், வேண்டாம் சங்கர், வேண்டாம் 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 சங்கர், சொன்ன கேளு. நான் சுட்டதா உங்க ரியாக்ஷனை பாத்தியா? எப்படிப்பா நான் உன்னை அவ்வளவு ஈஸியா கொல்லுவேன்? நீ சாகணும் தான், ஆனா இப்படி இல்ல. உன்னை நான் துடிக்க துடிக்க சாகடிப்பேன். அது மட்டும் கன்ஃபார்ம் அபி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ த்ரிஷாவோட கல்யாணத்தை பார்த்து துடிக்கணும். நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்பல நீ. சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிருப்ப. அதே மாதிரி நீங்க என் கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட் நீதான். என்னையும் த்ரிஷாவையும் நல்லபடியா வாழ்த்திட்டு இந்த உலகத்தை விட்டே நீ போக போறடா. தேவரே, சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லைன்னா உன் காரியத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணு. அப்புறம் சும்மா இந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஸ்ட்ரைட்டா தாலிதான். ஒரு வேலை செய்யுங்க, இவங்க 2 பேருக்கும் முடிச்சு போடுங்க. ஐயர் அதெல்லாம் விட்டு தள்ளு. மந்திரத்தை படி, கல்யாணத்தை ஆரம்பி. மரியாதையா வந்து உட்கார்ந்துரு. இல்ல என்னால முடியாது. சொல்றான்ல உட்கார்றேன்னு. அப்படியா? சரி, அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கடா. வேகமா மந்திரம் சொல்ல ஐரே, சீக்கிரம். இல்ல, நான் சங்கர் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விட மாட்டேன். இந்த கிளாஸ் பீஸ் இது என் கைக்கு கிடைச்சதுன்னா நான் கட்ட அவுத்துருவேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கிளாஸ் பீஸ அவர்கிட்ட தள்ளி விடணும். Your turn. இப்ப நம்ம ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கோம்.
கயிறா? கயிறு 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 உனக்கு தயிர் வேணுமா? கயிறு தயிர். கயிறு கயிறு கட் பண்ணுங்க, கைத்த கட் பண்ணுங்க. ஏய், என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் குசு குசு? வாயை மூடிட்டு நிக்கணும். அப்படிதான். ஏய், உன்னையும் தான் சொல்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? முதுகு பயங்கரமா அரிக்குது. அரிக்குதா? சொரிஞ்சு விடுறியா? ஏய், வாய மூடு. என்ன பத்தி என்ன நினைச்ச? வாய மூடி நில்லு. அண்ணங்கிட்ட சொன்னேன்னு வையே, அரிப்பு எல்லாத்தையுமே எடுத்துருவாரு. பாத்து பாத்து கட் ஆயிடும். அட்லீஸ்ட் எங்கேயாவது என் வேலையை பார்க்க விடு. பாத்துங்க. நல்லா இருக்க? பின்னாடி. அட, எங்க போறீங்க? பேசாத. நீங்க எங்க போறீங்க? என் கட்டை அவுத்து விடுங்க. கட்டை அவுத்து விட்டதானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் எப்படி ஹெல்ப் பண்ணிப்பேன்? என் கை தான் கட்டி இருக்குல்ல. எங்க பாருங்க, உங்க கட்டை அவுக்கிறதுக்கு நான் கிளாஸ் பீஸ பாஸ் பண்ணல. ஓகே, அப்ப நானும் உனக்கு கிளாஸ் கொடுக்குறேன். ஆனா இருங்க, அப்ப உங்க கை கட்டி இருந்தது இப்ப ஃப்ரீயா தானே இருக்கு. என் கட்டை அவுத்து விடுங்களேன். இரு, கத்தாத. சீக்கிரம்.
போறீங்க? நம்ம பிரபா த்ரிஷாவை காப்பாத்தணும். ஏதாவது ஒரு நல்ல கார்னரை ஏன் பாக்க. கார்னர் பாக்குறீங்க? அப்பதான் அவங்களால நம்மள பார்க்க முடியாது. ஏன் பார்க்க கூடாது? அப்பதான் அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ண முடியும். ஓகே. என்ன? டேய் எப்படா அவன் தப்பிச்சான்? டேய் அபியோட கட்டா வந்துச்சுடா, சீக்கிரம் போய் அவனை புடிங்கடா, போங்கடா. சரிங்க. சீக்கிரம் போடா, இல்லனா நான் உன்னை முதல்ல சுட்டுவேன். டேய் போங்கடா, சோமே சீக்கிரம் போடா. சரிண்ணா போறேன். ஏய் இருங்க. எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இருங்க, நான் முதல்ல இந்த பொண்ணோட கொஞ்சம் பேசணும். பேச விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீ அவளோட பேசியிருந்தா நாங்க என்ன பண்றது? ஏய், உங்களுக்கு மரியாதையே தெரியாதா? லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் ஜென்ஸ் பேசணும். ஏய் வாங்க. கல்யாணம் பண்ணிப்பியா நீ? அக்கா. எல்லாரும் பின்னாடி போங்க. சங்கர், அவளை விட்டுடு. நீங்க எல்லாருமே ரொம்ப ஓவரா பண்றீங்க. என்ன ஓவரா அலைய விடுறீங்க. எப்ப கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு தடங்களாவே வரீங்க. இப்ப மட்டும் இங்க கல்யாணம் நடக்கல, அப்புறம் கண்டிப்பா கொலை தான் நடக்கும். இவதானே உங்களோட மாஸ்டர் மைண்ட். இவதானே உனக்கு எல்லாம் கத்து கொடுக்குறா. அதனால முதல்ல இவளதான் ஷூட் பண்ண போறேன். இவதான் இங்க சாக போறா. அவளை விட்டுடு. வாய முறா. என் கல்யாணத்தை நடக்க விடல. இவளை நான் கொன்னுட்டு உனக்கும் பொண்டாட்டி இல்லாம ஆக்க போறேன்டா. ஏய் அங்கே நில்லு, அங்கே நில்லு. டேய் சங்கர், நீ பிரியா விட்டுட்டு நீ வாய மூடுறா. தேவையில்லாம எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது உனக்கு பிடிக்கும்ல? உன் ஃபேமிலியை நீ காப்பாத்துவியா? இப்ப உன்னை எப்படி காப்பாத்திக்கிறேன்னு பார்க்கலாம் எப்படி தப்பிக்கிறேன்னு. ஏய் காளி, அண்ணனையே கொன்னுடுவியா? என்னடா காளி? என்னடா சொன்ன நீ? கல்யாணம் பண்ணிப்பியா? போடா. என் த்ரிஷா மேல கை வைக்கிற அளவுக்கு தெரியும் சொல்லடி. உனக்கு நான் வேணுமா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா நீ?
அங்கேயே நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல, நில்லுங்கடா. கீழே உட்காருங்க. உட்காருங்க. என்னடா சொன்ன நீ? உன் ஏரியாவது ஒன்னும் பண்ண முடியாதா? இப்ப சொல்லு, உன் ஏரியாக்கே வந்து உன் வீட்டுக்கே வந்து உன்னை அடிச்சுட்டு போறோம் நாங்க. அது மட்டும் இல்ல, யாருக்காக வந்தோமோ அவங்கள கூட்டிட்டும் போறோம். வாங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நீ ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு என்னையும் அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிய வந்ததுன்னு வையேன், ஊரையே திரட்டி கூட்டுருவாரு. உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுடா. உன்னை இதே ஊர்லயே புதைச்சிருவாங்க. இத பத்தி நாம யோசிக்கலையே. செம்ம ஐடியா கொடுத்தான்ல. நாம தனியா போயிடலான்னு பார்த்தோம். இப்ப நம்ம கூட இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜையும் எடுத்துட்டு போவோம். எங்க அண்ணனை உட்காருங்க. உட்காருங்கடா. மறுபடியும் கல்யாணம் பண்ணணுமா? வேண்டாம்ல. வாடா வாடா. நட. விட்டுருங்க மன்னிச்சு. ஏய், வாடா. ஏய் வாடா வாடா. ஏய், நீ வண்டியில கிளம்பு. ஏறு. அண்ணா பாத்துனே. அண்ணா ஏய் பின்னாடி போ, பின்னாடி போ. இவனை கட்டுங்க. அட கட்டுங்கடா. இது பாருங்க, உங்க அண்ணனோட நல்லதுக்காக தான் சொல்றேன். வண்டி ஃபுல் ஸ்பீட்ல போகும். கீழே விழுந்தா அடிக்கடி பட்டுரும்ல. விட்றா, கட்டு. ஒரு தடவை சொன்னா புரியாது. கட்டுறா இவனை. சீக்கிரம் சீக்கிரம். முடியாது. கட்ட மாட்டீங்களா? வாவ், ரொம்ப நேர்மையானவங்க. வாயால சொன்னா கேட்க மாட்டீங்க. கட்டுறா, கட்டு. டேய், கட்டுறா. டேய் பாலு, நீ என்னையே கட்டுறியா? அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. எனக்கு இப்ப வேற வழி தெரியல. இங்க பாருங்கண்ணா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. தப்பா எடுத்துக்க வேண்டாமா? உன்னை நான் கொல்ல போறேன் பாரு. கட்டுறா, இல்ல போட்டுருவேன். டேய் கட்டுறா. சபாஷ். என்னை எவன் கட்டுறீங்களோ அவங்க கையெல்லாம் நான் வெட்ட போறேன் பாரு. வெட்டிடுவானா? காய்கறியை கூட இவனால வெட்ட முடியாது. ஒன்னு சொல்லு, உங்க அண்ணன் உனக்கு முக்கியமா இல்லையா? ஆமா முக்கியம். முக்கியம் தானே. அதனாலதான் சொல்றேன், உங்க அண்ணன் கீழே விழுந்துட்டாரு, அதுக்கப்புறம் நீ அவுட்ரா. எவ்வளவு ஓவரா பேசுற நீ. என்னாச்சு இப்ப? ஜாலியா போறோம். எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா சொல்லுங்க. ஓஹோ, வாடா. ஏய், நீ அழுவாதமா. எவ்வளவு சுத்தம் ஆச்சு? 4. இன்னும் 3 பாக்கி இருக்கு. சுத்தணும்ல. சுத்தணுமா சுத்தக்கூடாதா? ஆமா, இன்னும் 3 சுத்தணும். அண்ணா, நாங்க இப்ப எங்களோட ஊருக்கு கிளம்புறோம். உங்களை நடுவுலயே விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து மீதி 3 சுத்திரு. கல்யாணம் ஃபுல்லா பினிஷ் ஆகணும்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்க எல்லாரும் நாம மறுபடியும் மீட் பண்ண கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கங்க. மறுபடியும் நாம மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் யாரையும் விட மாட்டேன். நான் தாண்டா உன்னை விட மாட்டேன். ஓஹோ, ஏன்பா வலிக்குதா? ஜீப்ல சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அந்த லாட்ச் இருக்குல்ல, அது வெளியே வந்துருச்சு. என்ஜாய். ஓகே. ஏய் டார்லிங், உட்காருமா. ஓவரா வலிச்சதுன்னா கத்து. என்ன போடா போடா. எங்க அண்ணனை எங்க கூட்டிட்டு போறேன்? அண்ணா ஏர்போர்ட் டிராப். நீங்க எல்லாருமே முட்டா பசங்கடா. இதுக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க. இல்ல நாங்க இருக்கோம். என்ன தம்பி சங்கர், போலாமா? அண்ணா அண்ணா பாய்ண்ணா, பாத்து போ. அண்ணா அண்ணா. டேய் சோமு, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பெரிய அண்ணனுக்கு போன் போடு. ஆமா, கட்டாயமா பெரிய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடணும். பெரிய அண்ணா வந்தாதான் இவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். ஏய் ஏய் ஏய், ஏய் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்றோம் தெரிஞ்சதுன்னு வைங்க, அப்புறம் அண்ணன் கிடைக்க மாட்டாரு. அவரோட போனம் தான் நமக்கு கிடைக்கும். டேய் டேய் அந்த மாதிரி பேசாதடா.